சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தமிழகத்தில் 4 பேரில் முதலிடம் யாருக்கு? வெளியான பிரபல சேனல் வெளியிட்ட சர்வே அரசியலில் பெரும் திருப்பம், பெரும் பரபரப்பு. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு மாத காலங்களிலே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதாவது அடுத்த முதலமைச்சராக யார் வர போகிறாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துட்டு குறிப்பாக இது ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு காலங்களாக பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளே பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஆட்சியை ஆண்டுட்டு வராங்க. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 32 வருஷமும், திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26 வருஷமும் மாறி மாறி ஆண்டுட்டு வராங்க. இது வரைக்கும் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நான்முனை போட்டி இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது நான்முனை போட்டி இருக்குது, கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஒருபுறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஒருபுறமும், நாம் தமிழ் கட்சி வழக்கம் போல் தனித்து நிற்பதாக முடிவெடுத்திருக்காங்க. தாவேகாவும் ஏறத்தாழ 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவதாக பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் என்டிஏவுடன் கூட்டணிக்கு போவதாக ஏகப்பட்ட சமூக வலைத்தளங்கள் தகவல் போயிட்டு இருந்தக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தனித்து தான் நிற்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு விஜய் அவர்கள், தாவேகா தலைவர். அதனால பார்த்தீங்கன்னா தனித்து தான் போட்டு இருப்பாங்க. தாவேகா என்ன மாதிரியான வாக்குகளை வாங்க போகுது, தாவேகா என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துதான் பார்க்க வேண்டும். தற்பொழுது கள நிலவரம் யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளையும் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புல திமுக தான் முன்னிலை வகுத்துட்டு வருது. இப்போவும் அதிமுக ஏறத்தாழ திமுகவை பீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 40-38% அதிமுக இருக்கு, சரிங்களா. ஆனா பார்த்தீங்கன்னா 110 to 120 தொகுதிகள் அதிமுக கூட்டணி கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுல பின்னணி வேணும்னா அதிமுகவிற்கு இந்த உட்கட்சி விவகாரம் இருக்குல்ல, கட்சி பிளந்து கிடக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இன்னும் பின்தங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திமுக எதனால முன்னிலை வகுக்குதுன்னா, திமுக ஒரு பக்கம் கூட்டணி வலுவாய்ந்த கூட்டணி அமைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 21 கட்சிகளுக்கு மேல் கூட்டணி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சி மீண்டும் ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுகிறது. அதாவது திமுக பார்த்தீங்கன்னா 40% வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட 110 to 125 தொகுதிகளிலிருந்து கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி 6% வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியோடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னா 1 to 3 தொகுதியில் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தாவேகா பார்த்தீங்கன்னா 18 to 20% வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், 18 to 30 தொகுதியை கைப்பற்றும் தாவேகா அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2026 தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க? உங்களுடைய வாக்கை இந்த தடவை பயனுள்ள வாக்குகளாக மாற்றுங்க. கண்டிப்பாக இந்த தடவை மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களை பார்த்து வாக்களிங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.